எதிர்பார்ப்பு இல்லாமல் எதை பார்த்து தவம் செஞ்சீங்க? என்னம்மா? பழச பார்த்து. எதை பார்த்து? ஏற்கனவே செஞ்சதை பார்த்து. இனிமேல் என்ன செய்வான்னு ஏங்கிக்கிட்டு அப்படி பார்க்கல, ஏற்கனவே செஞ்சதை எண்ணி பார்த்து. நற்றவத்தோர் தாம் காண அவர் மட்டுமே காணும்படி. அது தகுதி. தவம், தவம்ங்கிறது சரிய கிரிய யோகம்னு பார்த்தோம். அந்த தவம் எப்படி செய்யணும்? நிஷ்காமிகமாக செய்யணும், அன்பு காரணமாக செய்யணும். அப்போ தான் பார்க்க முடியும். காண அவன் ஆடுற இடம் எது? நாதாந்தம். அவன் எங்கே ஆடுதான்? நாதாந்தத்து. இடத்த சொல்றாரு. யார் பார்க்கலாம்னு தகுதியை சொன்னார். இப்போ எங்கே ஆடுறாம்னு இடத்த எங்கே ஆடுதாம்னு சொல்லு அப்படிப்பாங்களா இல்லையா? இடத்த சொல்கிறான். நாதாந்தத்தில் ஆடுதான். எங்கே ஆடுதான்? அது எங்கே இருக்குது நாதாந்தம்? என்னம்மா? உங்கள் ஊர்லையா? நாதாந்தம். நாதம்னா அறிவு வெளி. எங்க வெளி? பாசஞானத்தை கடந்து, பாசஞான எல்லைகளை கடந்து அறிவு வெளி நாதாந்தத்து. அஞ்செழுத்தால், ஐஞ்செழுத்தால் உருவாய் உற்று. அஞ்செழுத்து உருவாக. அஞ்செழுத்து உருவுன்னானது என்னம்மா? பஞ்சாக்கணமா? அவனுக்கு அஞ்செழுத்து தூல சரீரம். நின்று ஆடல். ஆடல்கிறது அங்கே செய்கிற நிகழ்கிற தொழில். ஆடல் நிகழ்வு. இதை உள்ளபடி பெற்றிட. உள்ளபடி பெற்றிடனா அறிய பெற்றிட. உள்ளபடி நான் பெற்றிட. தன்னார் அருளால். தன்னார் அருள். தன்னார் அருள்னானது என்னம்மா? ஆமாம், தன்னார் அருள். தன்னிழலாம் பதி. எங்க சொன்னாரு? அங்க தன்னிழலாம் பதினான தன்னிழலாம் பதினானமா? என்னையா? இங்க தன்னிழல் பதிங்கிறது பதியை குறியாது, பதி ஞானத்தை குறித்தது. தன்னிழல் என்பது அந்த பதிஞானத்துக்கான விசேடனம், பயன் குறித்து நின்றது. இந்த தன் என்பது இன்பம், இன்ப காரணமான பதிஞானம். அதனால வெண்ணார் பொழில் வெண்ணெய் மெய்கண்ட நாதனே, இந்த ஆடலை உள்ளபடி
பெற்றிட, உள்ளபடி பெற்றிடனான உன்னால் அறியப்பெற்றிட, உன்னால் அறியப்பெற்றிட வெண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்டநாதன். வெண்ணை நல்லூரில் இருக்கக்கூடிய மெய்கண்டநாதன், மெய்கண்ட சிவம், மெய்கண்ட சிவம் இவர் குருநாதர். மெய்கண்ட சிவம் அந்த வெண்ணெய் எது? வெள்ளை நல்லூர். வெண்ணெய்ங்கிறது என்னது? வெண்ணெய் நல்லூரே வெண்ணெய் என்றார். வெண்ணார் பொழில் அந்த வெண்ணெய் நல்லூருக்கு அடை. வெண்ணெய் நல்லூருக்கு அடையாக கூறப்பட்ட வெண்ணார் பொழில் என்பது அந்த வெண்ணெய் நல்லூருக்காகாமல் ஞான தேசிகனுக்கு ஆயிற்றும்பார். ஊருக்கு இல்லை, அந்த அடை ஊருக்கு இல்லை, அந்த மெய்கண்ட நாதனுக்கு. மெய்கண்ட நாதன் அருள் தான் வெண்ணெய் முட்டி நிற்கதான், வெண்ணார் பொழில் போல. அவனுடைய அருள் எப்படி இருக்குதான்? வானத்தை தொற்ற மாதிரி இருக்குதான், அளவிறந்த கருணையோடு அப்படின்னு அர்த்தம். விளங்குதாம்மா? அப்போ இந்த மாணாக்கன் யாரு? மனவாசகம் கடந்தான். இந்த மனவாசகம் கடந்தானுக்கு தன்னை பற்றி இறைவன் அறிவிக்கணும்னா, இவன் அறிந்து கொள்ளமாறு அறிவிக்கணும்னா அவனுக்கு அளவில்லாத கருணை இருந்தால் தான் அறிவிக்க முடியுமா? விளங்குதா? அவருடைய கருணை எப்படி இருக்கணுமா? வெண்ணெய் முற்ற கருணை இருந்தால் தான் இவனுக்கு உம்மை பற்றி சொல்ல முடியும். கொஞ்சம் குறைஞ்சதுன்னா சொல்ல முடியாது. கருணையில் குறைஞ்சதுன்னா. எனவே அவருடைய கருணையின் மிகவும் மிகுதியும், அவருடைய கருணையின் மிகுதியும் இவருடைய பக்குவமின்மையின் உணர்த்தியதாயிற்று. இவருக்கு அவரை பற்றி சொல்லணும்னா, உலகை பற்றி சொன்னேரு, பாசத்தை பற்றி சொன்னேரு, மாய கண்மத்தை சொன்னேரு, என்னைய சொன்ன. ஆனால் இதெல்லாம் உணர்த்துற மாதிரி ஒன்றே எனக்கு உணர்த்த முடியாது. இதெல்லாம் உணர்த்துறது போல பெருமானே உன்னை எனக்கு, அதுக்கு என்ன வேணும்? ஆமாம், அவனை உணர்த்துவது அவ்வளவு கடினம். அதனால் அதுக்கு அளவில்லாத கருணை வேணுங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? அது அருமையை உணர்த்தி ஆயிற்று. இறைவனை உணர்வதுன்னு அருமையை உணர்த்துவதாயிற்று. விளங்குதாமா? அது லேசில் அறிய முடியாது. விளங்குதாமா? அவன் பெரும் சிரமப்பட்டு தான் நமக்கு அவனை உணர்த்தணுங்கார். அப்போ இதெல்லாம் உணர்த்ததை விட இதுக்கு இவனை அறிவதுக்கு அதிகமான, ஆமாம், அவருக்கு கருணை வேணும் அப்படிங்கிறார். அதனால் தன்னார் அருளாலே சாற்று எனக்கு அறிவிலை பொருந்தும்படி சொல்வீராக என்கிறார். நம்ம சாட் போட்டு பார்ப்போம். ஆட்டத்தை சாப்பிட்டாடலாம். சாப்பாடு நிற்குண்டா?